காமராஜர் காலத்துல ஐயா கலைஞர் இருந்தாரு. அன்றைக்கு முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு. காமராஜர் இருக்கும்போது. காமராஜர் தான் அவரே முதலமைச்சர் ஆகிறாங்கிற முதலமைச்சர் இருந்தாராமா சார். அண்ணா இறந்து போன பிறகு நெடுஞ்செழியன் தான் சார் முதலமைச்சர் வேட்பாளர். நல்லா கேட்டுங்க. நடமாடும் பல்கலைக்கழகம் ஒரு லாபி, முதலியார் லாபி. கருணாநிதிக்கு ஒரு லாபி இல்லை. இசைவாளர் எங்க இருக்கான் லாபி? எங்க இருக்கிறான்? ஒரு சிறிய எண்ணிக்கை. சிறிய எண்ணிக்கை எங்கேயுமே இல்லை. அப்போ எம்ஜிஆர் ஒரு பெரிய புகழ்பெற்ற நடிகர். 12வது பட்டியலில் தான் கருணாநிதி இருக்கார். சரி. திராவிட முன்னேற்ற கழகம் ராபின்சன் பூங்காவில் உருவாக்கப்பட்ட பொழுது கருணாநிதி ஒரு ஆளே இல்லை. இல்லை ரொம்ப இல்லைங்க, இல்லை நீங்கள் பேசுங்க, நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். ரொம்ப இம்பன்னா நான் திமுகவுக்காக சொம்படிக்க முடியுமா? வரலாறு சொல்லித்தான் ஆகணும். வரலாறு சொல்லித்தாங்க ஆகணும். சொல்லுங்க. ராபின்சன் பூங்காவில் திமுக கொட்டுற மலையில உட்காருக்கு இடம் இல்லாம இருக்கிற பொழுது கருணாநிதி ஒரு ஆளே இல்லை. கருணாநிதினா 50 தலைவர்களை கருணாநிதியே இல்லை. இல்ல மறைந்தவர்களை நம்மளும் காயப்படுத்த. சரி, அப்ப இன்பநிதி பேசலாமா? சரி, வேண்டாம். அப்போ சார் கேவலமா மறைந்த காமராஜ சிவா பேசுறாரு, கேவலப்படுத்துறாரு. இதுக்கு பதில் வரலாறையா சொல்லணுமா இல்லையா? வரலாற கருணாநிதி தாங்க கடவுளே, தமிழ்நாட்டு கடவுளே அப்படி சொல்லிட்டு போயிடலாமா? தமிழ்நாட்டை நீங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு போனதா அதாங்க. காமராஜர் காலில் போய் விழுகிறாருங்க, என்ன எப்படியா முதலமைச்சர் ஆக்கணும். காமராஜ் தான் என்ன பண்றாரு? ஆதித்தனாரை போய் பாருங்கிறார். யார? முதலியார் லாபிகளை உடைத்து கருணாநிதி முதலமைச்சர் ஆக்குவதற்கு லாபி ஆரம்பிச்ச இடம் எங்க? காமராஜ் வீடு. காமராஜ் தான் அன்னைக்கு இந்த முதலியார் லாபியை உடைக்கக்கூடிய, பார்ப்பன லாபியை உடைக்கக்கூடிய ஒரு பெரிய டைனமிக் லீடர். சரி, அகில இந்திய லீடர்.